ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் பேர்ட்ஸ் வீடியோ தாங்க. லவ் பேர்ட்ஸ் வீடியோ பார்ட் 2 தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறேன். அன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று காட்டியிருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தும் கூட என்னால் சிக் சரியாக பார்க்க முடியல. கொஞ்சமாக லைட்டாக தான் தரிசனம் காட்டினாங்க, அதை தான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமராவை கொஞ்சம் நேரம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 20 நிமிஷம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 20 நிமிஷத்தில் தான் நான் அதுக்குள்ளே இருக்க அந்த சிக்ஸை நான் பார்த்தேன். ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி 2 சிக்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ அப்பா, க்ரீன் அம்மா. அது பாய், இது கேர்ள். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்பாவும் உள்ளே போய் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் தான் எனக்கு. நான் எல்லோ குருவி எங்கே காணோன்னு பார்த்துருந்தா எல்லோ குருவி இங்கே தான் இருக்கிறாங்க. அதில் 2 சிக்கு இருக்கிறதுனால 2 பேரும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஃப்ரண்ட் சைடு ஒரு சிக்கு இருக்குது. இப்போ பேக் சைடு அந்த க்ரீனோட பேக் சைடில் ஒரு குட்டி சிக்கு ஒன்று இருக்குது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த எல்லோ குருவி உள்ளே போயிருக்கு. இருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 சிக்குமே நல்லாவே தெரியும். இப்போது இப்படி கூட நடக்குமா அப்படின்றது ஒரு ஷாக்கிங் தான் எனக்கு. நான் ஹியூமன் பீயிங்ஸில் தான் குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் லவ் பேர்ட்ஸ் கூட இந்த மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அதாவது ஆண் குருவி தன்னோட குழந்தைன்னு தெரிஞ்சு போய் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. அது சரிங்களா? எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதுன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் எப்படி இவங்களுக்குலாம் ஃபீட் பண்ணுவாங்களோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஃபீட் பண்ண கற்றுக்கிட்டாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக மல்லாக்க திருப்பி போட்டு சாப்பாடு எவ்வளோ அழகாக ஊட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள். கழுத்துக்கிட்ட எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாப்பாடு கொடுத்து வச்சுருக்கு. சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், 2 சிக்கு, அந்த சைடு ஒரு சிக்கு இருக்குது, தெரியுதுங்களா? போய் நானே கவர் பண்ணிக்கிறேன்னு போய் கவர் பண்ணது பாருங்கள். இன்னும் 2 எக் இருக்குது. ஆனால் அதோட கதை என்னன்னு எனக்கு தெரியல. அது எப்போ குஞ்சு பொரிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் கண்டிப்பாக, அந்த சிக்கு என்ன கதைன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். அந்த 2 சிக்கும் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ எல்லோ குருவி வெளியே போனவொடனே க்ரீன் குருவியும் வாசல் வரைக்கும் நிற்கும். அதாவது அந்த பாட்டோட அந்த வாய் இருக்குங்களே, அங்கே வரைக்கும் நிற்கும். அப்போ 2 சிக்குமே நல்லா தெரியும் பாருங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ. ஆனால் இவ்வளோ நேரம் நான் வீடியோ கேமரா வச்சதுக்கு பலனாக எனக்கு 2 சிக்குமே கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லோ வெளியே போனவொடனே க்ரீனாக கொஞ்சம் எழுந்து வெளியே வரும் பாருங்கள். வெளியே வந்தவொடனே உங்களுக்கு அந்த 2 சிக்குமே நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், உள்ளே நிறைய வேஸ்டேஜ்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, அவங்களே தான் எடுத்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, 2 சிக்கும் நல்லா தெரியுது பாருங்கள். ஒன்று கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. அந்த சைடு இருக்க சிக் நேற்றோ இல்லை முந்தா நேற்றோ தான் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியல. ஆனால் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். 2 சிக்குக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது பாருங்கள். இந்த சைடு இருக்க சிக்குக்கு முடியே கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி, அதோட ஹேரே க்ரோத் ஆகிருக்கு. அது ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. எப்படியும் ஒரு 4-5 டேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு. நான் மேபி நேற்று தான் பிறந்திருக்கோ இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே லைவாக நான் பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா. இன்னும் 2 எக் இருக்குது. அதோட கதை என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ஹாப்பினஸ்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நான் ஷேர் பண்ணிவிட்டேன். நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 4 பேருக்கு சொல்லுங்கள். லவ் பேர்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு லவ் பேர்ட்ஸ் வாங்கி நீங்களும் வளர்த்து பாருங்கள். அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நல்லாவே தெரியும். அந்த கீச்சு சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய பேர்ட்ஸோட அந்த சவுண்டு ரொம்ப ஓவராக கேட்கும். ஆனால் இந்த குட்டியோட சவுண்டு ரொம்ப சின்னதாக அழகாக கீச்சுன்னு கேட்குது. பெரியவங்களாம் நைட்டு 6 மணிக்கு மேலே அடங்கிடுவாங்க. அந்த 2 குட்டியோட சவுண்டு மட்டும் அது டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. ரொம்ப மைல்டாக, ரொம்ப க்யூட்டாக, சிம்பிளாக கேட்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். ஓகேங்களா? என்னோடய சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் காட்டும். சரிங்களா? அதனால் மறக்காமல் ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.
ஓகேங்களா. 2 பேரும் நல்லா சைலண்ட்டாக படுத்துட்டாங்க. இன்னும் அந்த 2 மேபி நிறைய பேர் என்ன சொன்னாங்க, 2 சிக் மட்டும்தான் அது பொரிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 2 முட்டை இருக்குது பாருங்கள், இன்னும் 2 முட்டையோட கதை என்னன்னு தெரியல எனக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதையும் பொரிக்குதா பொரிக்கலையான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ இந்த குருவி உள்ளே வந்துடும் பாருங்களேன். குருவி உள்ளே வந்து அதை அழகாக கவர் பண்ணிக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக கவர் பண்ணுது பாருங்கள். நல்லா சூடு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே, டாட்டா, பை பை.